ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, மறந்து விட்டாயா? நான் உனக்காக கூறிய அதிர்ஷ்ட நாள் இன்றுதான். என்னுடைய சிரித்த முகம் காலையிலேயே உன் கண்களில் தோன்றினால் எப்பொழுதும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது என்று தான் அர்த்தம். அப்பாவை புறக்கணிக்காமல் முழுமையாக கேள் தங்கமே. இத்தனை நாட்களாக உனக்கு ஏற்பட்ட அனைத்துமே கஷ்டங்களுமே இத்துடன் முடிவடைந்து விட்டது. உனக்கு இனி வரப்போகும் அனைத்துமே நன்றாக நடக்கும். உனக்கு பிடித்த காலமாக மாறப்போகின்றது. என்னுடைய ஆசையை முழுமையாக பெறப்போகும் பொன்னான காலகட்டம்தான் இது. நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை எந்த ஆபத்தும் நெருங்க விடாமல் ஒவ்வொரு நொடியும் காக்கப் போகின்றேன். உன்னை கண்டு நான் ஆசிர்வதித்து என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வந்த நீ உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியான பாதையில் பயணிக்கப் போகின்றாய். நீ எப்பொழுதும் என்னிடத்தில் நான் உங்களை மனதார வணங்குகின்றேன். இருந்தும் என்னுடைய ஆசைகள் எதுவுமே நிறைவேறவில்லையே அப்பா, நான் இன்னுமே கஷ்டப்பட்டு கொண்டு தானே இருக்கின்றேன் என்று கூறி வருத்தப்படுகின்றாய். வருந்தாதே. காலம் கடந்து போகும் தருணத்தில் உன்னுடைய கவலைகள் அனைத்துமே மறந்து போகும். உனக்கான புது வாழ்க்கை புது பொலிவுடன் ஆரம்பிக்க போகின்றது. இன்றைய தினத்திலிருந்தே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சந்தோஷங்கள் மட்டுமே உன் அருகில் வரப்போகின்றது. இனிமேல் நீ எந்தவித கவலையும் கஷ்டமும் பட தேவையில்லை. அத்தனை பிரச்சனைகளும் முடிய போகின்றது. உன் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் மிக மிக அருகில் வந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கான அறிகுறிகள் இப்பொழுது உனக்கு தெரிந்து கொள்ளப் போகின்றாய். கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை கேட்பாய். அப்பொழுது நீயே உணர்வாய், முருகா என்னிடம் சொன்னபடியே செய்துவிட்டார் என்று. என்னுடைய அப்பா நான் எதை கேட்டாலும் எனக்கு கொடுப்பார் என்று. உன் வாழ்வில் மிகவும் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே என்று என்னுடைய ஆலயம் வராமல் இருக்காதே. என் வேலையும் என் காலையும் நீ பிடித்து கொண்டால் மட்டுமே நீ பல சூழ்ச்சிகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் பிள்ளையே. இன்றிலிருந்து எல்லா சூழ்ச்சிகளில் இருந்து நீ தப்பித்து கொள்வாய். முதலில் உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் அந்த நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டுமென்றால் உனக்கு தெய்வ பலம் வேண்டும். அதற்கு நிச்சயமாக என்னுடைய ஆலயம் அவ்வப்பொழுது வந்து விளக்கேற்றி தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வா. என் ஆலயத்திற்குள் உன் பாதம் பட்ட பிறகு உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருப்பவர்களின் நிலையை உன் கண்ணுக்கு முன்பாகவே காட்டுகின்றேன். உனக்கு கெடுதல் செய்பவர்கள் தெய்வ பலத்தை அறுப்பதற்காகத்தான் மிகவும் ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அதை புரிந்து என்னை வணங்கி கொண்டிரு. நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்ல செய்தியை நான் தருகின்றேன். இனி நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு பல வெகுமதிகள் கிடைக்கப் போகின்றது. எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மாபெரும் வெற்றி காண்பாய். நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பேரதிசயமும் வெகுமதியும் உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது. அதை பெற்றுக்கொண்ட நீ இனி சந்தோஷமாக இருப்பாய். ஓ முருகா! வெற்றிவேல் முருகா!